சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் போயிருந்தார். துணை ஜனாதிபதி யாரோ 2 பேர் வந்து அவரை அட்டாக் பண்ணதுக்கு நடுவே கான்வாயில பூந்துட்டாங்க. அது ஒரு பரபரப்பா இருந்தது. தமிழகத்தில் இது மாதிரி செய்வது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணனிடம் சாரி சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு தவறுதலா நடந்தது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஐபி செக்யூரிட்டி, சீஃப் செக்ரட்டரி இஸ் ரெஸ்பான்சிபிள். அதெல்லாம் விட்டுட்டு ஓட்டு சோரிங்கிறாரு. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாரு, நாங்களாம் ஒன்னும் இதை நான் இக்னோர் இட்டுன்னுட்டார். எப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேலே செருப்பு வீசினாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது இன்னும். அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா who is சிபி ராதாகிருஷ்ணன் டு pardon them? அவர் மீது அட்டாக் பண்ணி தானே உடல ஏதான ஒரு பாகத்துல அடிபட்டுல என்ன இருக்கும்? தமிழ்நாடு போலீஸ் தானே அசிங்கமா இருந்திருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்பார்வையிட வேண்டும்.